अस्मद्गुरुभ्यो नमः सर्वगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय महा परपरमामुनाय மணவாளமாமுனாயை நமோ நமः. இந்த மார்கழி மாசம் அமாவாசை திதி அன்று நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிரியமான தேவதையாகிய ஸ்ரீ ஹனுமந்த பெருமாள் இன்னைக்கு திருவதாரம் பண்ண சுபமான தினம். இன்னைக்கு மார்கழி மாசம் அமாவாசையில் பிறந்த சுபகரமான தேவதை அவர். அவரை சொல்லும் போதே சர்வகல்யாண தாதாரம் சர்வ பாபத்கணவாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யம். அந்த ஆஞ்சநேய பெருமாள் பார்த்தீங்கன்னா அபாரமான கருணை புரியவர். நமக்கு எப்படி எண்ணியது எண்ணிய மாதிரியே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும், சர்வகாரிய சித்திகளுக்கும், சர்வ சத்ரு சம்ஹார நிவர்த்தியத்துக்கும், தேகாரோக்கிய ஜனவசங்கர சகலாராதன சுபங்களுக்கும் அழிச்சேவர் அந்த ஹனுமந்த பெருமாள். ஹனுமந்த சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பாசுரங்களும் ஏகப்பட்ட மந்திர ஸ்தோத்திர ஸ்துதி சாலிஷா ரத்னமாலைகளும் சம்பூர்ணமா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதுல பஞ்சரத்னாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது, விசேஷமானது. அதை சொல்றேன் கேளுங்க. வீதாகில விஷயேச்சம் ஜாதானந்த சுப்ரமத்தச்சம் சிதாபயுதாத்யம் வாதாத்மத்யபாவயேஷுத்யம் கருணாருணகமலம் கருணாருணபூரிதாபாங்கம் சஞ்சீவனமாசே மஞ்சுள மகிமான மஞ்சராபாக்யம் சும்பர வைரீஷாதிகமம் பூஜபலோஷனோத்தாரம் கம்புகமனிஷ்டம் பிம்பத்து தோஷ்டம் மேகமவலம்பே தூரிகிருதாதிராமவிபஸ்பூதி தார்தி சமுதோ ஹனுமதே மூர்த்திவோம். பஞ்சரத்னாக்கியத்துல இதுக்கப்புறமா 2 வரிகள் உண்டு. ஆனாலும் சுவாமிக்கு அர்ச்சனையோ ஸ்தோத்திர மாலைகளோ செய்யும் போது ஸ்ரீமதே ஹனுமதே மூர்த்திவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது சர்வகாரிய சித்திகளும் சர்வ ஜனவசங்களும் அழிச்சையும் அப்படிங்கிறது பெரியவாருடைய வாக்கு. சரிங்களா? சுவாமி அஞ்சனாதேவிக்கும் கேசரிக்கும் திருவதாரம் மார்கழி மாசம் அமாவாசை திதியில அந்த வாயு பகவானின் வரப்பிரசாதமா கொடுக்கப்பட்டவர் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி ருத்ரனோட 11வது அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம முன்னோட வாக்கு. அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமி ராமச்சந்திர பெருமாளின் பரமபக்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அவருக்கு பிடித்தமான விஷயம். அஞ்சனாபுத்திரன் அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு ராமசேவகன், ராம ஸ்ரீபாதுகா ரக்ஷகன் அப்படின்னு சொல்றது ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப 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 பிடிச்சமான விஷயம். அந்த லங்கையில ஆஞ்சநேய சுவாமி தான் எப்படி லங்காபுரி நகரம் அப்பேற்பட்ட லங்கினி காவல் காத்துட்டு இருந்த அந்த லங்காபுரி நகரத்துக்குள்ள ஆஞ்சநேய சுவாமி பிரவேசம் செஞ்சு சீதா துக்க நிவர்த்தியத்தம்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஒரு நாமகரணம் வரும். சீதாதேவியோட சகல விதமான துக்கங்களையும் எப்படின்னா, சீதாதேவி அசோகவனத்துல ஒரு மரமானது நெடுநாட்களுக்கு தண்ணி ஊத்தாம தேவையான கவனிப்பும் இல்லாம இருந்தா எப்படி துவண்டு வாடி போயிருக்குமோ ஒரு வாழை மரம், அந்த மரம் போல் சீதாதேவி ரொம்ப துவண்டு இருந்தா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ராமாயண காவியங்கள்லையும், ராமாயண காவியங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்மீகி கம்பராமாயணம் 2 தெரியும். அதை தவிர நூத்துக்கணக்கில் இப்படி நூத்துக்கணக்கில் இருக்கிற பதிங்கள் ராமாயணங்கள் உண்டு. ஏன் இவ்வளோ சொல்றோமே, ஆஞ்சநேய சுவாமியே ஒரு ராமாயணம் எழுதியிருக்கார். சரிங்களா? அந்த ராமாயணத்துலையுமே சுவாமி இந்த மாதிரி சீதாதேவிய துக்கத்தை பத்தி சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட சீதாதேவியோட துக்கத்தை எப்படி ராமனுடைய கனையாளியின் மூலியமாக, கல்யாணினா ஒரு மோதிரம்னு சொல்லுவா, அந்த மோதிரத்தை சீதாதேவி கிட்ட நேர்ல போய் கொடுத்தோம்னா நம்மளையும் ராவணனுடைய ஒரு மாயா அப்படின்னு நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு மேலிருந்து அப்படி மரத்தோட மேலிருந்து சீதாதேவி மடியில விழுறா மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அந்த மடியில விழுந்த மோதிரத்தை பார்த்துட்டு சீதாதேவி அந்த நிமிஷத்துல ஒரு தாயை பிறந்திருந்த குழந்தை எப்படி சந்தோஷமா தன் தாயை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்குமோ அந்த சந்தோஷம் அந்த கனையாளியின் மூலியமாக சீதாவுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லுவா. அப்பேற்பட்ட ஒரு நிம்மதியையும் அந்த சீதா பிராட்டிக்கு மன
சுகந்தத்தையும் அளிச்சவர் ஹனுமந்த பெருமாள். அதே மாதிரி சீதா பிராட்டியும் திருப்பி கொடுப்பா. சுடாமணின்னு ஒரு மணியை கொடுப்பா. அந்த மணியை கொண்டு போய் ஆஞ்சநேய சுவாமி ராமச்சந்திர பிரபுவுக்கு கொடுத்து அவரோட துக்கத்தையும் இதே மாதிரி நிவர்த்தி வைப்பார். அதே மாதிரி அனுகிரகம் பண்ணி அந்த லங்கையில யாராலையுமே வீழ்த்த முடியாத ராவணனுடைய பசங்களான அக்ஷயகுமாரர்கள் மீது இத்தியாதி அசுரர்கள் எல்லாத்தையுமே சம்ஹரித்து அந்த அசோக வனத்தையே சம்பூர்ணமா தானம் பண்ணிட்டு லங்காபுரியும் தானம் பண்ணிட்டு சுவாமி கிளம்புவார். சரிங்களா? இதுக்கு ஒரு ஸ்தோத்திரமே வரும். சரிங்களா? ராமாயண ஸ்தோத்திரமே சொல்லுவா. இந்த ராமாயண ஸ்தோத்திரத்தின் மூலியமாக ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் சம்பூர்ணமா கிடைக்கும். ஒழுங்கா கேட்டுங்க. பூர்வம் ராமம் தபோவனான கமலம் அத்வாம்பிருகம் காஞ்சனம் வைதேயனம் ஜடாயுமர்ணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிகிரகணம் சமுத்தரணம் பச்சாத் ராவண கும்பரவதனம் ஏதத் ஸ்ரீராமாயணம். சம்பூர்ணமான ராமாயண ஸ்தோத்திரத்தை இந்த பதிகத்துல கேட்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தின் சொல்ல முடியுமாக ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அடுத்த பதிகம்னா ஆஞ்சநேய சுவாமி சிறப்பு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு பெருமாள் என்னதான் சிவனோட அவதாரமா இருந்தாலும் அவர் ஸ்ரீ விஷ்ணு பெருமாவோட அவதாரமாகிய ராமச்சந்திர சுவாமிக்கு ஸ்ரீபாதுகா சேவை செய்வார். எப்பேற்பட்ட பாதுகா செய்வார் அப்படின்னா, ஒரு முறை சீதா பிராட்டி தன் நெத்தியில செந்தூரம்னு சொல்லக்கூடிய குங்குமத்தை சின்னதா வச்சுக்குவா. அதை பார்த்து ஆஞ்சநேயர், ஏமா இதை வச்சுக்கிறீங்க, என்ன பலன் எதுக்குன்னு கேட்பாங்க. அப்ப சீதா பிராட்டி சொல்லுவா, இந்த குங்குமத்தை நான் வச்சுக்க முடியுமா, என் ஆத்துக்காரரான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும்டாப்பா அப்படின்னு சொல்லி தன் மகன்கிட்ட சொல்ற மாதிரி வாஞ்சையா சொல்லுவா. அதை கேட்ட ஆஞ்சநேய பெருமாள், ஆஹா, சின்ன பொட்டு வச்சாலே ராமச்சந்திரபதிக்கு ஆயுள் திருப்தியா கிடைக்கும்னா என் தேகம் ஃபுல்லா நான் பூசினேன் அப்படின்னா, என் ராமச்சந்திர பிரபு நீங்காத பெருமாளா, என் ஆயுள் திருப்தியா சம்பூர்ணமா இங்கே இருப்பார், எல்லா பக்தர்களுக்கும் அருளி செய்வார், ஒரு தேவதையாவே இருப்பார் அப்படின்னு இல்ல, தேகம் ஃபுல்லாவே பூசின்று அரண்மைக்குள்ள பிரவேசம் பண்ணுவா. ஆனா அரண்மையில பார்த்த நிறையா பேர் அவரை ஏளனமா தான் பார்ப்பா. ஆனா அவரோட பக்தி யாருக்கு புரியும்? ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாளுக்கு புரியும். என்னோட பக்தன் எனக்கோசம் இப்படி இருக்கா அப்படிங்கிறது புரியும். அந்நிலிருந்து தான் செந்தூராருண நிகிரகன் அப்படிங்கிற திருநாமத்தை ஆஞ்சநேயர் வாங்கிக்குவார். அதே மாதிரி அந்த செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்ம நார்மலா கடையில் கிடைக்கிற செந்தூரம் வேற, ஒரிஜினல் செந்தூரம் வேற. ஒரிஜினல் செந்தூரம் அப்படிங்கிறது பூலேருந்து தயாரிப்பா. ஒரு பூலேருந்து தயாரிச்சு தட்டி அதை கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டான நிறம் தான் இருக்கும். ரொம்ப இப்போ கடையில் கிடைக்கிற மாதிரி பளிச்சுன்னுலாம் செந்தூரம் இருக்காது. கொஞ்சம் மட்டமான நிறமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு சுகந்தம் இருக்கும். செந்தூரத்தை மோந்து பார்த்தோன்னா சுகந்தம் இருக்கும். அந்த செந்தூரத்தை வாங்குறது தான் பிராப்தம். அதை இட்டுக்கிறது தான் ஆஞ்சநேயரோட பூர்த்தியான விஷயம். அதை யார் யாரெல்லாம் வச்சுக்கிறாளோ அவளுக்கு ஆஞ்சநேய பெருமாள் அனுகிரகம் மட்டும் கிடையாது, ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாளோட அனுகிரகமும் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஞ்சநேய பெருமாளுக்கு பஞ்சமுகங்கள் உண்டு. எப்படி ருத்ரனுக்கு பஞ்சமுகங்கள் உண்டோ அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமாள்களுக்கும் பஞ்சமுகங்கள் உண்டு. அதுக்கு ஒரு கதை உண்டு, சொல்றேன் கேளுங்க. அஹிராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணனையும் கடத்தி கொண்டு போகும்போது அந்த சுவாமி ஆஞ்சநேய சுவாமி கீழே பாதாளத்துக்கு போவார். அங்க பாதாள பைரவிக்கு ராமச்சந்திரையும் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளையும் பலி கொடுக்கிறதா அஹிராவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அந்த நேரத்துல அஹிராவன வதனம் பண்ணணும் அப்படின்னா அவன் உயிர் 5 தீபங்கள்ல ஏற்றப்பட்டிருக்க 5 திசைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிராச்சீனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப 5 முகங்கள் பிராச்சீனம் வரணும் அப்படின்னா சுவாமிக்கு பிராயச்சத்துல 5 முகங்கள் வரணும். அதுக்காக சுவாமி இங்க நம்ம மந்திராலயத்துக்கு பக்கத்துல இருக்க பஞ்சமுகி அப்படிங்கிற கஷேத்திரத்துல தபம் பண்ணுவார். யாரு? 5 தேவதைகள். முதல்ல ருத்ரமோ தேவதா சர்வஜன வசங்கரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனுமந்த முகம், கபிமுகம்னு சொல்லுவா. அந்த ஹனுமந்த முகம் துவயம் சர்வ சத்ரு நிவாசனம் சர்வ ரோக பயங்கரம் சர்வம் நிவாசனம்னு சொல்லக்கூடிய நிருசிம்ம சுவாமி. நிருசிம்மர் 2வது முகமா அமைவர். 3வது சகல ஜன வசங்கரம் சர்வம் ஞானம் பிரதமோத்தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹயக்ரீவ பெருமாள் 3வது முகமா அமைவர். 4வது வஜ்ரதம்ஷ்டகம் பூமாநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வராக பெருமாள் 3வது முகமாகவும் 4வது பிராச்சீனம் அமைவர். 5வது முகமாக சர்வ விஷ நாசனம் சர்வ சத்ரு சம்ஹாரதம் அமிர்த கலச தாசினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ஷிராஜனாகிய கருடாழ்வாரோட முகம் 5வது முகமா கிடைக்கும். அப்படி பஞ்ச முகங்களை
தவம் பண்ணி வாங்கின்ற சுவாமி ஆஞ்சநேய பெருமாள். இந்த பஞ்சமுகங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டு. முதல்ல இந்த கதைய முடிச்சுட்டு அதுக்கு மேல சொல்லிடலாம். அடுத்தது கீழ அஹிராவணன போம்போது, இந்த 5 முகங்கள கொண்டு வாயு பகவான் பிராச்சீனமால ஊதி 5 விளக்கையும் அணைச்சுட்டு, பாதாள பைரவியின் மூலமாகவே அஹிராவண அந்த பைரவிக்கே பலி குடுத்துருவார். பலி கொடுத்து அதனின் மூலம் கிடைக்க வரமாகிய வஜ்ர தண்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தையும் அந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு, சுவாமி இவாள ரட்சணம் பண்ணிட்டு மேல கூட்டிட்டு வந்துருவார். சரிங்களா? இந்த பஞ்சமுக ஹனுமான் சுவாமிக்கு என்ன பிராச்சீனம் அப்படின்னா, இவர் ஸ்தோத்திரத்த மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்ன மாலைகள் எல்லாமே ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒவ்வொரு பிராச்சீனங்கள் உண்டு. நம்ம வைஷ்ணவத்திலயோ, சைவத்திலயோ, சாக்தத்திலயோ, கௌமாரத்திலயோ, கணபத்தியத்திலயோ இருக்கிற எந்த வழிபாட்டு முறைகளா இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட்டு அவன் உண்ணுவதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம். இருக்கிற இடம் கிடைச்சுக்காம 4வது என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் வந்தா செல்வம் வரும். செல்வத்த நம்மள கவர்ந்தபோது எதிரிகள் வருவாங்க. எல்லாவற்றிலும் நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு ரக்ஷாமந்திரமாகிய நரசிம்ம சுவாமி வேணும். இதே மாரி இருக்கிற 5 விதமான குணங்களையும் கொண்டவர் தான் ஸ்ரீ பஞ்சமுக ஹனுமான். அவருக்கு இந்த சுபகனமான நாள்ல ஆஞ்சநேய சுவாமிய நாமளும் போற்றி, அவருடைய பாதம் பணிந்து, அவர பிரார்த்தித்து, எல்லா விதமான நலன்களையும் அருளிச் செய்வோம்னு அந்த ஆஞ்சநேய சுவாமி பாதார விந்தத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குருभ्यो நமः சிவகுருभ्यो நமः अस्मद्गुरुभ्यो नमः श्रीमते आञ्जनेय स्वामिनः अभ्युदाभ्यां निर्वावृतं कपिमुखदेवदाः श्री रामरक्षाभ्युदाभ्याम् अभ्यन्तरेः रामभक्तस्वामिनः सीतादुःखनिवारणभ्युदाभ्यां हनुमन्तस्वामिनः प्रणमोऽस्मि नित्यम्।